கோயம்புத்தூர்ல அவினாஷி லிங்கம் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அவினாஷி லிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்நிலை கல்வி நிறுவனம் பேர். இந்த காலேஜில் ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. இப்போ அந்த காலேஜ் 68 வருஷமா இருக்கு. 68 வருஷத்துல 64 வருஷமா ஒரு கோர்ஸ் இருந்தது. கடந்த 4 வருஷமா அது இல்லை. அந்த கோர்ஸை பத்தி நான் பேச போறேன். அந்த கோர்ஸுக்கு யாரும் போகல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 64 வருஷம் நடத்தி. அது எவ்வளவு அருமையான கோர்ஸ்னு சொல்றாங்க. அந்த கோர்ஸ் எப்படி தெரியுங்களா? அங்க இருந்த கோர்ஸ், உதாரணத்துக்கு அங்க நர்சிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு 1 இயர் கோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியான ஃபீஸ் அந்த காலேஜ். ஒழுக்கம் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். பெண்களுக்கான, வெறும் பெண்களுக்கான காலேஜ். இப்போ அந்த காலேஜில் நீங்கள் போய் நர்சிங் கோர்ஸ் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாரம் காலேஜில் போய் தீரி, ஒரு வாரம் இவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் பேசி வச்சு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் போக சொல்லிடுவாங்க. காலேஜுக்கு இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அட்டண்டன்ஸ். இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா, இவங்களே மேனேஜ்மெண்ட்டே பேசிட்டு நீ ஒரு வாரம் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் தேட்டரில் நீங்கள் வந்து நர்சிங் கோர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுங்க. யோசிச்சு பாருங்க, இங்கே தியரி, இங்கே ப்ராக்டிக்கல். இதே மாதிரி கோயம்புத்தூர் இன்னொரு ஆண்களுக்கு ஆரம்பிச்சாங்க. பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி வேற ஒரு இதில். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார் மெக்கானிக் கோர்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், கோயம்புத்தூர் நிறைய கார் மெக்கானிக் ஷாப் இருக்கு இல்லைங்க, அங்கே போய் பேசுவாங்க இந்த மேனேஜ்மெண்ட். எங்ககிட்ட 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நீங்கள் ஒரு 5 எடுத்துக்கன்னு எல்லா கார் மெக்கானிக் ஷாப்பில் போய் பேசிங்க. பெரிய பெரிய ஆத்தரைஸ்டு டீலர் அங்கே பேசிடுவாங்கங்க. ஒரு வாரம் காலேஜுக்கு போகணுங்க, ஒரு வாரம் ஒர்க் ஷாப் போகணுங்க. டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்னால் நீங்கள் கம்பெனிக்கு போகணுங்க. டெய்லர்களை சேர்த்து விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படிப்பு எந்த காலேஜில் இல்லைங்க. உட்காந்து காலேஜுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வருவாங்க. அங்கேயே வேணால் லேப் இருக்கலாம், மெக்கானிக் ஷாப் இருக்கலாம். அப்படி இல்லைங்க, நீங்கள் கார் மெக்கானிக் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு நாள் காலேஜுக்கு வரணும், ஒரு நாள் ஒர்க் ஷாப் போகணும். இல்லை 7 நாள் காலேஜுக்கு வரணும், 7 நாள் ஒர்க் ஷாப் போகணும். இல்லை காலையில் காலேஜுக்கு வரணும், மார்னிங் ஒர்க். இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ அந்த கோர்ஸ் இல்லை, கடந்த 4 வருஷமா. அதோட யாருக்கும் புரியல. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போது இந்த மாதிரி படித்த ஒரு ஸ்டூடெண்ட் எப்படிங்க இருப்பாங்க? காலேஜில் வந்து உட்கார்ந்தா போர்டில் கிளாஸுங்க, அடுத்த நாள் ஸ்பாட்லிங்க. நான் சிவில் இன்ஜினியர் 3 வருஷம் படித்தேங்க, டிப்ளமா 3 வருஷம் பிஇ படித்தேங்க. அதுக்கப்புறம் தான் முதல்ல வந்து பில்டிங்கில் நிற்கிறேங்க. ஒன்றுமே புரியலைங்க. இதே ஒரு வாரம் காலேஜுக்குள்ளேருந்து ஒரு வாரம் ஒரு மேஸ்திரி கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துட்டு இருந்தா கூட நான் பொழைச்சிருக்கேன். அதாங்க ப்ராக்டிக்கல். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி நமக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க நினைக்கிறீங்க. இல்லைங்க, நம்மளை முட்டாளாக்கிட்டாங்கிறங்க.